வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவரு தந்த திருவருளாகும். வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் நாள் ஒரு சிந்தனை, டிசம்பர் 4ஆம் தேதி. தலைப்பு கடமை. ஒவ்வொருவரும் உலகில் பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், மறைந்து விடுகிறோம். ஆனால் வாழும் காலத்தில் பொருட்கள் பல தேவையாகின்றன. மக்கள் உறவு அவசியமாகின்றது. எவரும் பிறக்கும் போது எதுவும் கொண்டு போவது இல்லை, இறக்கும் போதும் எதுவும் கொண்டு போவது இல்லை. மனித சமுதாயம்தான் ஒவ்வொருவருக்கும் வாய்வளித்து வருகின்றன. ஒவ்வொருவருக்கும் ஐவகை கடமைகள் உண்டு. ஒரு குடும்ப தலைவருக்கு ஐவகை கடமைகள் உண்டு. அவை தான், குடும்பம், சுற்றம், ஓரார், உலகம். இவை 5 பிரிவினருக்கும் ஒவ்வொருவருக்கும் கடமை செய்து வாழ வேண்டியதுதான் அவசியமாகும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை. திருவள்ளுவர் கூறுகிறார். இவ்வகை கடமைகளையும் அவரவர்கள் ஆற்றலுக்கும் வயதிற்கும் அறிவிற்கும் தக்கவாறு உயர்த்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் முதலில் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தம் உடல், மனம் இவற்றுக்கு முக்கியம் அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதன் பிறகுதான் குடும்பம், சுற்றம், ஓரார், உலகம் என்று ஆற்ற வேண்டும் என்றும் கூறுகிறார். 5 கடமைகளும் ஒன்றால் மற்றொன்று பாதிக்கப்படாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். சமுதாயத்திற்காக உழைக்கிறேன் என்று கூறி உடல் நலத்தையும் சிதைத்துக் கொண்டாலோ, தன் குடும்பத்தை பராமரிக்க விட்டாலோ சமுதாய நலனிற்கு ஒருவர் தொண்டு செய்ய முடியுமா? உடல் நலமும் குடும்ப நலமும் வீணாகிவிடும். ஒருவர் நல்ல முறையில் தன் உடலையும் மனதையும் நன்றாக பேணி வாழ்ந்தால் சமுதாயத்திற்கு கடமை செய்து நன்மையாக அமையும். உங்கள் மனதை கடமையில் செலுத்துங்கள். உங்கள் முயற்சிக்கு அப்பால் எது நடந்தாலும் அது இறைவனுடைய விருப்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் இயற்கையின் சட்டம். நாம் பிறப்பதற்கு முன்பே அந்த ஆற்றல் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இறந்த பின்பும் அந்த பேராற்றல் இருந்து கொண்டிருக்கும். இதில் நாம் கவலைப்படுவது என்ன இருக்கிறது? கவலையே கவலைப்படுவதற்கு விட்டுவிடுங்கள். நாம் வாழும் காலத்தில் நமக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை பெற்றிருக்கின்றோம். நன்குணர்ந்து நல்ல முறையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் திருப்தி தரும் வகையில் நம் கடமைகளை செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் மனம் அமைதி அடையும். உங்கள் பிரச்சனைகளையே தீர்ப்பதற்குரிய வகையிலும் புது பிரச்சனைகளையே மேலும் ஏற்படுத்தாத வகையிலும் பேராற்றல் பெற்று உங்கள் மனம் சிறந்து விளங்கும். இதற்கு எல்லாம் குருவையே பின்பற்றி உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை கடைபிடித்து உடலும் மனமும் ஆரோக்கியமான முறையில் வைத்து சமுதாயத்திற்கு கடமை ஆற்ற வேண்டும் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.